வணக்கம் நண்பர்களே, த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுல இன்னைக்கு நாள் 3. ஆனா ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ண தேவையில்ல, ஏன்னா இன்னைக்கு ஒரு ரெஸ்ட் டே. எழுந்துக்கும் போது எழுந்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல எழுந்து வந்து பிரஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வெயிட் செக்அப் போட்டாச்சு. வெரி குட் செல்வா, வெரி குட் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு வந்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 தோசை சாம்பார் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு டிவியில சச்சின் படம் வச்சேன். சச்சின் படத்தை பார்த்து அந்த கேப்லயே சமையலையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். படத்தை பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லி டைம் பாக்குறேன். மணி 2:30 மேல ஆகுது. என்னடா சண்டே வந்தாலே 2x போகுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு என்னடா இந்த மாசமே வெயில் இப்படி அடிக்குதுன்னு சொல்லி யோசிச்சபடி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு எம்ஜிஆர் கண்ணாடி தூக்கி மாட்டிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். போற வழி ஃபுல்லா டிவிக்கு கொடியா இருந்தது. சண்டே ஆனால ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணிடுறாங்க. எலெக்ஷன் வரட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லி நேரா போய் வண்டியோட தாகத்தை தணிச்சிட்டு அப்படியே நேரு ஸ்டேடியம் கிட்ட போய் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணி நாங்க போன ஸ்பாட் தான் மெரினா பீச். இங்க போறதுக்காக இவ்வளவு அலப்பறன்னு நீங்க கேட்கலாம். ஆனா மனசு நிம்மதியா இருக்கணும்னா ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இல்லைன்னா இப்படி இயற்கை கூட இருக்கணும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. விட்டுருவோமா? எப்படி விடுவோம்? அதான் கிளம்பிட்டோம். நாங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3ஆவது ஒருத்தன் இருக்கான். அவன் அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். குப்பை தொட்டிக்கு இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி ரூட் சொல்லிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து ஓப்பனா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். பாவம் நம்மால் அது கூட தெரியாம தெரிஞ்சு முடிஞ்சிட்டு இருந்தாப்ல. ஒரு வழியா 3 பேரும் மிங்கிள் ஆயிட்டு 300 காலத்தில் அப்படின்னு சொல்லி பல பிளாஷ்பேக்கை பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அமைதியா சாந்த சுரூபியா மணல் ஓரமா உட்காந்து இயற்கை ரசிச்சுட்டு இருந்தேன். இங்க இருந்து அடுத்து எங்க போலாம்னு யோசிக்கும் போது தான் பக்கத்துல ஏதோ சத்தம் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தோம். ஒரு ஈவென்ட் நடந்தது. சரின்னு பக்கத்துலேயே வேர்க்கடலை சுண்டெல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து அடுத்து காலிஃபிளவர் சாப்பிட வந்தோம். நான் ஒரு 4 பீஸ் மட்டும் சாப்பிட்டேன், அதிகமா சாப்பிடல. அதுக்குள்ள பொழுது சாஞ்சிச்சான்னு பாக்காதீங்க. அங்க பொழுது போனதே தெரியல. அவ்வளவு கலகலன்னு பேசிட்டு இருந்தோம். இங்க உட்காந்துட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து எங்க ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற டாக்ல இருந்து உன்னோட 3வது குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற டாக் வரைக்கும் பயங்கரமா கலகலன்னு பேசிட்டே இருந்தோம். இங்க சிரிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடி திரும்ப சத்தம் அதிகமாயிருச்சு. என்னன்னு போய் பார்த்தா அங்க திரும்ப ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பேக்ரவுண்ட்ல மியூசிக் மட்டும் போட்டு ஆடியன்ஸை பாட வைக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்தபடியே கிளாசிக்கல் டான்ஸ், சிலம்பாட்டம். இந்த சிலம்பத்துக்கு வர பீட் சூப்பரா இருக்கும். பீட்டோட சேர்த்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்க சொன்னா அந்த பீட்டுக்கு இவங்க பர்ஃபார்ம் இருக்காங்க. நாங்களே கேங்கா போயிருந்தாலும் ஆடி இருப்போம் தான். இருந்தாலும் அந்த கலையை கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் பேசணும். அதனால ஆடெல்லாம் போகாம 6 வாரமா கை தட்டி ஆடியன்ஸாவே உட்காந்துட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேசினதை பார்த்தா எல்லா வாரமும் நடக்கும் போல. பட் வந்தா காசு அதிகமா செலவாயிரும். அது ஒண்ணுதான் குறை. எல்லா வாரமும் வர முடியலனாலும் எப்பயாச்சும் வந்தாலும் சந்தோஷமா போறோமா, அது ஒண்ணு போதும். இங்க தொங்கிட்டு இருக்காங்களா, இந்த பையனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நைஸா மண்டே கழுவி நம்ம சரி கூட்டு வந்துட்டேன். ஒரு காலத்துல காலிஸ்தெனிக்ஸ் எல்லாம் பயங்கர ஆர்வத்தோட பண்ணிட்டு இருந்த பையன் கைஸ் நானு. ஆனா நம்ம ட்ராக்கே மாறினதுனால அதை ஃபுல்லா விட்டுட்டு பாடி பில்டிங் பக்கம் இறங்கிட்டேன். இந்த ஒர்க் அவுட்னு வந்துட்டாலே எல்லா பசங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும் கைஸ். நீங்களே பாருங்க, லேட் ஆச்சுன்னு சொன்ன பையன் இப்போ என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் பீச்சுக்கு போனா பப்ளிக் புஷ் அப் சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். ஐடியா நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாட்டி சிறப்பா பண்ணிடுவோம். ஒரு வழியா ஒரு மினி ஒர்க் அவுட்டே முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும் போது நிறைய பேசிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பையன் ட்ரெயின் ஏறி போயிட்டான். மீதி நாங்க 2 பேர் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துட்டோம். பரோட்டா வாங்க வேண்டியது, பட் மதியமே காலிஃபிளவர் சாப்பிட்டோம்னு சொல்லி சப்பாத்தி முட்டை வாங்கிட்டு அவனையும் வீட்டுல விட்டுட்டு அங்க வந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு ஹேர் சீரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரிசல்ட் சொல்றேன். அவ்வளவுதான் கைஸ். ஓய்வுனால ஓய்வே இல்லாம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அடுத்த நாளும் வெற்றியா இல்லையா அப்படிங்கிற கதையை நாளைக்கு பார்ப்போம்.